வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைவு ரஞ்சித் அவர்களுக்கு மனதளவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எது நடந்தாலும் அவர் கண்டுகொள்ள மாட்டார். ஆனால் இப்பொழுது ஆளும் கட்சியிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார். அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். ரஞ்சித் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் தமிழக அரசிடம் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார். சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு அருகாமையிலேயே படுகொலை நடந்திருப்பதை வைத்தே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்குது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார் ரஞ்சித். சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதற்கு இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள்? படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கயவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள். சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள் எனவும் ரஞ்சித் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவரது படுகொலை குறித்து பல செய்திகளை உலவ அனுமதித்தது, இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவுக்கு அலட்சியமாக இருப்பது ஏன்? ஊடகங்களும் இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன்? சமீப காலமாக இங்கு தலித் மக்களுக்கும் தலைவர்களுக்கும் பெரும் அச்சுறுத்தல் நிலவுகிறது என்றும், தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய தலைவரையே சுலபமாக கொல்லக்கூடிய சூழல் இருக்கிறது என்றால் மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது. இந்த பதட்டத்தையும் அச்சுறுத்தலையும் களைவதற்கு தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும். திமுக அரசு ஆட்சியில் அமர்வதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள்தான். உங்களை ஆட்சியில் அமர்த்தவே எனது வாக்கையும் செலுத்தினேன். அந்த ஆதங்கத்தில்தான் இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன். வெறும் வாக்குகள் மட்டும்தான் சமூக நீதியா என்று கேள்விகளை கேட்டிருக்கிறார் ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித் அவர்கள் கேட்ட கேள்வியெல்லாம் சரியான கேள்விதான். மற்ற பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்கலாமே. உதாரணத்திற்கு கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து 60 பேர் இறந்து போனாங்க. இந்த மாதிரியெல்லாம் அப்பா அவர் பேசலையே. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலித் மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்காகவும் குரல் கொடுத்தார். அதனால தான் அவர் இறந்ததற்கு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டதா நினச்சி எல்லா தரப்பு மக்களும் வேதனைப்படுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மரணத்திற்கு ரஞ்சித் மட்டுமல்ல எல்லாருமே நியாயத்தை கேட்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.